போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக சைது, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் 20/12/2023 அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்களான PMK, TMC, SMS, DMDK, மனித உரிமைகள் கழகம், புதிய நீதி கட்சி, ஓய்வு பெற்ற தொழிலாளர் நல சங்கம், CITU தலைமையிலான 7 சங்கங்கள் உள்ளடக்கிய கூட்டுக்குழு முதலில் இணைந்து தமிழக அரசுக்கும் போக்குவரத்து கழகத்திற்கும் வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கியது. குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை சார்பில் கடந்த 27/12/2023 அன்று முதற்கட்ட சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இரண்டாவது கட்டமாக 6/1/2024 அன்று போக்குவரத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் கலந்து பேசி 2 நாட்களில் நல்ல பதில் சொல்வதாக கூறி போக்குவரத்துறை அமைச்சர் இதுவரை தொழிலாளர்களுக்கு நன்மை தரும் எந்த பதிலையும் அளிக்கவில்லை என்று தொழிற்சங்கங்கள் கூறியுள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின்பு 8/1/2024 அன்று தொழிலாளர் நலத்துறையினுடைய நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் 9/1/2024 முதல் வேலை நிறுத்தம் துவங்கிய நிலையில் 10/1/2024 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தொழிற்சங்கங்கள் முன்வர வேண்டும் என்றும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாட இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 2000 அரசுக்கு வழங்க அறிவுரை வழங்கியதோடு ஜனவரி மாதம் 9 மற்றும் 10 தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்களை நிர்வாகம் பழிவாங்க கூடாது என்றும் உத்தரவிட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு இடைக்கால நிவாரணமாக தொழிலாளர்களுக்கு ₹1 கூட வழங்க மறுத்துவிட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் அவரவர் குடும்பத்தினருடன் அவர்களது சொந்த ஊரில் கொண்டாடுவதற்கு வசதியாக வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கோரிய தனது அறிவுரையை ஏற்று அனைத்து தொழிற்சங்கங்களும் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்று பயணிகள் பொங்கலுக்கு அவரவர் ஊருக்கு செல்ல இரவு பகலாக பணியாற்றினார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொங்கலுக்கு பிறகு தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் முன்பாக 4 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதை தொழிற்சங்கங்களுடைய ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த அரசு குழு அமைத்தது. ஆனால் அந்த குழு இன்று வரை கூடவில்லை என்றும், இறுதியாக 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு 1 மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வை வழங்கியது. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை வழங்க 6/2/2024 அன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை குறிப்பிட்டிருக்கிறார். உடனே இந்த விடியா திமுக அரசு போக்குவரத்து வருவாய்த்துறை சார்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் புதியதாக ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளது. இதனால் ஓய்வு பெற்ற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் 27/2/2024 அன்று பல்லவன் இல்லம் முன்பாக உண்ணாவிரதம் இருந்துள்ளனர் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும், இல்லையென்றால் தொழிலாளர்களுக்கு உடனடியாக ரூபாய் 5000 இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக செய்திகள் தெரிய வருகின்றன என்றும், அதைத் தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் இன்று 6/3/2024 நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலன் என்று வேஷம் போடும் இந்த விடியா திமுக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையினை ஏற்று இடைக்கால நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்றும், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு நிலுவையினை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.